ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய்க்கிழமை வணக்கம். கடந்த 3 நாளா எந்த வீடியோவும் போட முடியல. கொஞ்சம் வேலை அதிகம். ஸோ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வெஜிடேரியன் சாப்பாடு ஏதாவது செய்யலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கேன். எப்போதுமே இந்த மாதிரி செவ்வாய் வெள்ளியில நம்ம வீட்ல வெஜிடேரியன் தான். இன்னைக்கு தக்காளி அரைச்சி விட்ட குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு பெரிய 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் தக்காளி நல்லா அவிச்சு வச்சிருக்கேன். அப்புறமா கொஞ்சமா அரைக்கிறதுக்கு தேங்காய், கொஞ்சமா தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு 6, 7 முந்திரி பருப்பு, கசகசா, மிளகு, சீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து அரைக்கிறதுக்கு மிக்ஸியில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 5 பேருக்கு செய்கிறேன் இதை. அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு வெடிக்க விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு வதக்க விட்டுக்கோங்க. வதக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். கடந்த 3, 4 நாட்களாக எந்த வீடியோவும் போட முடியல. வீடியோ எடுத்தேன், பட் ஆனால் என்னால் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முடியல. ஏன்னா டைம் இல்லை சுத்தமாக. என்னுடைய வேலை எப்படிங்கிறது என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ நைட் வர்றதுனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுது. ஸோ அதனால் தூங்குறதுக்கு தான் கொஞ்சம் எனக்கு டைம் இருக்குது. ஸோ அதனால் வீடியோ முடிகிறப்பெல்லாம் நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். சரி, தொடர்ந்து பாருங்கள். இந்த தக்காளி ஆல்ரெடி நம்ம அவிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து தோல் எடுத்தால் வந்துடும். மேக்ஸிமம் தோல் எடுத்துருங்க. தோல் வந்து நமக்கு நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. முடியாதவங்க மிக்சியில் விட்டு ஒரு ஓட்டை ஓட்டிக்கலாம். இல்லையா, உங்ககிட்ட இந்த ஸ்மூத்தி அரைக்கிற மிஷின் ஸ்மூத்தர் இருந்தால் கூட நல்லா அதை மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா தக்காளி ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால நல்லா ஸ்மூத்தியாக வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகாயும் வெங்காயம் வதங்கியிருக்கும். நல்லா ஒரு முழு பூண்டை நச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பூண்டு போடும்போது நல்ல ஒரு வாசனை வரும். பூண்டை அரைச்சி சேர்க்கக்கூடாது, இந்தமாரி நசுக்கி தான் போட்டு சேர்க்கணும். அதுக்கப்புறம் இந்த அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்க பொருளை நான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இதுக்கு இடையில வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வந்து வதங்கிடுச்சு பூண்டோடு சேர்ந்து. அதுக்கப்புறம் கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/2 ஸ்பூன் வந்து உங்களுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த அளவெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதிகமாக போடும்போது ஒரு குழம்பு ஸ்டேஜுக்கு வந்துடும். ஸோ இந்த அரைச்சி விட்ட தக்காளி குழம்பு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப குழம்பு ஸ்டேஜ் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ ஒரு மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் ஒரு ரசம் அந்த மாதிரி, ஒரு பருப்பு ரசம் வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கு இடையில இது எல்லாத்தையும் வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தக்காளியையும் இதில் சேர்த்து உப்பு பார்த்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. ஏன்னா இந்த பச்சை ஸ்மெல், இந்த மிளகாய் தூள்களாம் இந்த பச்சை ஸ்மெல் போயிடும். அந்த 5 நிமிஷத்துக்கு கழித்து திரும்பவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது இருக்கா, இந்த முந்திரி பருப்பு, தேங்காய், கசகசா அந்த விழுதையும் அதிலே போட்டு திரும்பவும் உப்பு பார்த்து மூடி வச்சுடுங்க. ஏன்னா இதில் நிறைய வந்து உப்பு தான். ஏன்னா நம்ம பொருள் சேர்க்க சேர்க்க உப்பு குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உப்பு மட்டும் கரெக்டாக பார்த்து இந்த இதையும் மூடி வச்சிட்டிங்கன்னா, இந்த அரைச்சி விட்டது எல்லாமே பச்சையாக தானே அரைச்சிருக்கோம். ஸோ அதோட ஸ்மெல்லும் போன பிறகு இறக்கும்போது கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இந்த காம்பினேஷன் இதோட எறா, மீன் பொரியல், முட்டை வறுவல்லாம் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.